யாருக்கு அதிகாரம் இல்லைங்கன்னா அவங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போனுங்கண்ணா. இது நடத்துவதற்கு விடமாட்டோம் என்று ஏதாவது ஒரு அமைச்சர் சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றார்கள். உடனடியாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும். நான் சொல்ல, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது. ஒரு அமைச்சரும் ராஜ்பவன்ல போய், ஏன்னா அவங்க தான் படிக்காமே எல்லாம் பதவி பிரமாணம் எடுத்துறாங்களே, அதை படிச்சாங்கன்னா தெரியும் என்னன்னு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன், நான் பாடுபடுவேன், காப்பாற்றுவேன் எல்லாம் படிச்சாங்கல்ல. அது இவங்க படிச்சாங்களா யார் படிச்சாங்கன்னு தெரியல. அதனால ஏதாவது ஒரு அமைச்சர் இதை நாங்கள் நடத்த விடமாட்டோம் என்று சொன்னால் ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க, இல்லாட்டி ஆட்சியை கலைச்சிருங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கீழே போட்டு புது எலெக்ஷன் நடத்துவோம். அண்ணா வெரி கிளியருங்க அண்ணா. அவர்களை பொறுத்தவரை இந்தியாலேயே ஓட்டர்ஸ் என்ரோல்மெண்ட், ஓட்டர் டேட்டா பேஸ், எலக்ட்ரல் டேட்டா பேஸ் ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் வச்சிருக்காங்கன்னா அது திமுக தான். டபுள் என்ட்ரி, டபுள் ரெஜிஸ்டர். கிராமத்தில் இருப்பாங்க, நகரத்தில் இருப்பாங்க. காலையில் சென்னையில் ஓட்டு போடுவாங்க, சாயந்தரம் கிராமத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரும் படையே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் காலம் காலமாக. இன்னைக்கு இது நல்லா நீங்க எனுமரேஷன் ஃபார்ம் நண்பர்கள் பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, உதாரணத்திற்கு 2002, 2005 2 முறை தமிழ்நாட்டில் இதே திருத்தம் நடத்தப்பட்ட பொழுது அன்னைக்கு சில பேர் பிறக்காம இருந்திருக்கலாம், இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டு இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்க, 2002 ஃபார்ம்ல உங்க பேர் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். நாங்க ஜஸ்ட் செக் மட்டும் தான் பண்ணுவோம். 2002-5 ஃபார்ம்ல நீங்க இல்லைன்னா ஒரு ப்ரூஃப் கொடுங்க. அந்த ப்ரூஃப் 13 டாக்குமெண்ட் சொல்றாங்க. ஆதாரும் கொடுக்கலாம், சிட்டிசன்ஷிப்காக இல்ல, இருக்கிற இடத்துக்காக, பாஸ்போர்ட் எல்லாமே கொடுக்கலாம். இதுல யாரும் எங்கேயும் ஏமாற்றுவதற்கான வாய்ப்பில்லை. யாரு ஜென்யூன் ஓட்டர் அவங்க இருப்பாங்க. அதை தாண்டி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, குடும்பத்தை பிரிக்காதீங்க. கோயம்புத்தூர்ல தான் பார்த்தோமே, அப்பா இங்க ஓட்டு, தம்பி அங்க ஓட்டு, பையன் அங்க ஓட்டு. இதுல இந்த சிறப்பு சீர்திருத்தத்துல ஒரு குடும்பத்தினுடைய ஓட்டு ஒரு பிளாக்கா தான் இருக்கணும். அதையும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தை தனித்தனியாக பிரித்து போடக்கூடாது. 1200 வாக்காளர்கள் தான் ஒரு வாக்குச்சாவடிக்கு இருக்கணும். அதை தாண்டினால் புதிய வாக்குச்சாவடி இப்பவே நீங்க லாட்டிடியூட் லாங்கிடியூட் எடுத்து சொல்லுங்க. சோ இந்த அளவுக்கு சிறப்பாக பிப்ரவரி மாசத்துல ஃபைனல் ரோல் ரிவிஷன் கொடுக்கறாங்க. ஜனவரிக்குள்ள முடிச்சு, அதன் பிறகு எந்த குழப்பமும் இல்லை, தேர்தல் தாமதப்பட போவதில்லை, எல்லாமே சரியா போகுது. திமுக அதை எதிர்க்கிறாங்கன்னா நேரம் இருக்கு. இதை டிசம்பர்ல கொண்டு வரலையே, ஜனவரியில கொண்டு வரல, இப்பவே கொண்டு வந்திருக்காங்களே. அவ்வளவு நேரம் கொடுத்திருக்காங்களே. 1 மாசம் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்பீல் 1.5 மாசம் கொடுத்திருக்காங்க. யாருக்காவது அசமாதானம் இருந்தா நாம கீழே இருக்கக்கூடிய தாலுக் அளவில் இருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய வேலையில் அசமாதானம் இருந்தா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஃபர்ஸ்ட் அப்பீல். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேலேயே அசமாதானம் இருக்கா, சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் செகண்ட் அப்பீல். இவ்வளவு விஷயம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். யாருடைய வாக்குரிமையும் யாரும் பறிக்க போவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது பொய்யான குற்றச்சாட்டுகளை திமுக வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய போலி வாக்காளர் பட்டியல் வெளியே வரும் என்கின்ற பயம் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம்.